Hello friends, healthy and tasty foods la நாம இன்னைக்கு பார்க்க போறது ராகி முருங்கைக்கீரை அடை. கேழ்வரகு முருங்கைக்கீரை ரெண்டிலயுமே அயன் கால்சியம் ரெண்டுமே அதிக அளவுல இருக்கு. அதனால தான் இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து அடை பண்றோம். நான் முருங்கைக்கீரை நல்ல இலசான முருங்கைக்கீரையா எடுத்துர்க்கேன். நீங்க முருங்கைக்கீரை இல்லனா வேற எந்த கீரையும் கூட இதுல ஆட் பண்ணி செய்யலாம், நல்லா வரும். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் முருங்கைக்கீரையை ஆட் பண்ண போறேன். கேழ்வரகு மாவு 1.5 கப் எடுத்துக்க போறேன். இதுல ஒரு பெரிய சைஸ்ல நீங்க அடை பண்ணீங்கன்னா ஒரு 4 அடை இதுல பண்ணலாம். 1 கப் மாவுல நீங்க ஒரு 3 அடை பண்ண முடியும். நீங்க இந்த 1.5 கப் மாவுல ஒரு 4ல இருந்து 5 அடை வரலும் பண்ணலாம். சின்ன சின்ன அடையா பண்ணீங்கன்னா ஒரு 15 அடை வரும். குழந்தைகளுக்கு பண்றதா இருந்தா நம்ம சின்ன சின்ன அடையா பண்ணலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ இதில் வார்மான வாட்டர் ஆட் பண்ணி, ரொம்ப கொதிக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு வார்மான வாட்டர் ஆட் பண்ணி இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி வார்மான வாட்டர் ஊற்றி பண்ணும் பொழுது நம்ம அடை தட்டும் பொழுது சைட்ஸில் வந்து வெடிச்சா மாதிரி இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வார்ம் வாட்டரை ஆட் பண்ணுறது. வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை ரெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த லைட்டாக அந்த வார்ம் இருக்கு இல்லையா, அது வந்து ரெடியூஸ் ஆகிடும். டென் மினிட்ஸ் கழிச்சுட்டு நம்ம இதில் வந்துட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது செய்கிறது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். முருங்கைக்கீரையை வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டேன். பூண்டு ஒரு 5-6 பல்லு நல்லா தட்டிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சிலர் இஞ்சி ஆட் பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டு இந்த மாதிரி பூண்டு சீரகம் பொடி இது ரெண்டும் ஆட் பண்ணி தான் பண்ணுவாங்க. அவங்க வந்து மிளகா பொடியும் சேர்த்து பண்ணுவாங்க. நீங்கள் மிளகா பொடி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா பச்சை மிளகா கூட ஒரு சிலர் ஆட் பண்ணுவாங்க. பட் வந்து நான் வந்துட்டு எதுவுமே இன்றைக்கி ஆட் பண்ணலை காரத்துக்கு. ஏன்னா வந்து நம்ம சட்னிலாம் ஏதாவது பண்ணுவோம் இல்லையா, அதுலேயே காரம் இருக்கும். குழந்தைங்களுக்கு காரம் இருந்தால் பிடிக்காது, அதுக்காக இந்த காரம் எதுவுமே ஆட் பண்ணலை. நீங்கள் வேணும்னா வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு ஒரு மசால் வடையுடைய மாவு இருக்கு இல்லையா, அந்த ஒரு பக்குவத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம 1 by 1 வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் குக் பண்ணிட்டோன்னா நம்மளோட சூப்பரான ராகி முருங்கைக்கீரை அடை ரெடி ஆகிடும்.